தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருச்செந்தூர் தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள். திருச்செந்தூரில் ஒரு 5 சன்னியாசிகள் திருப்பணிகளை பண்ணினாங்கன்னு பார்த்தோம். அதில் முதலாமவராக கருதப்படக்கூடியவர் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். திருச்செந்தூரில் மேற்கு ராஜகோபுரத்தை கட்டினவர். முருகப்பெருமானே உத்தரவு கொடுத்து அந்த பணியை ஆரம்பித்தவர். பலரிடமும் பொருள் பெற்று பணிகள் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ராஜகோபுர பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திடீர்னு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் கொடுத்த பணம் தீர்ந்து போச்சு. அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? ஏன்னா கையில் காசு இல்லை, நான் எப்படி கோபுரத்தை கட்டுறது? சொல்ல முடியாது. ஏன்? முருகப்பெருமான் கொடுத்த பணி இது. முருகப்பெருமான் கொடுத்துருக்கான். என்ன பண்ணுறாராம்? முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறார். செந்திலாண்டவனை வேண்டுகிறார். செந்திலாண்டவா, நீ தானே இந்த பணியை கொடுத்த, கோபுரத்தை கட்ட சொன்னேன், நானும் கட்ட ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சத்தில் போய் நிற்கிறது, இன்னும் எனக்கு பணமெல்லாம் வேணுமே, வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நான் தினமும் கூலி கொடுக்கணுமே, நான் உங்களுக்கெல்லாம் எப்படி கூலி கொடுப்பேன்? பொருள் சேர்ந்துருக்கு, இவங்களுக்கு முதல்ல கூலி கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் கூலி கொடுத்தா தான் அடுத்த நாள் வேலைக்கு வருவாங்க, நான் எப்படி கூலி கொடுக்கறது அப்படின்னு கேட்கிறார். முருகப்பெருமான் அன்னைக்கு ராத்திரி அவருக்கு கனவுல சொல்றானா, நீங்க என்ன பண்ணுங்க, இலை விபூதிய தினமும் ஒவ்வொரு கூலி தொழிலாளிக்கும் பிரசாதமாக கொடுங்க, அவங்க வேலை முடிச்சு போறப்ப இலை விபூதி. அந்த இலை விபூதி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இந்த தூண்டிகை விநாயகர்னு ஒரு விநாயகர் பெருமான் கோவில் இருக்கும், அந்த கோவில்கிட்ட போய் பிரித்து பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற முருகப்பெருமான். அவ்வளோதான். திருச்செந்தூர் இலை விபூதி பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்ற கோவில்களில் போகிறோம், நமக்கு விபூதி பிரசாதனை கையில் கொடுப்பாங்க, நம்ம கையில் வாங்கிட்டு விபூதி எடுத்துப்போம். திருச்செந்தூர் கோவில் என்ன விபூதி ரொம்ப பிரபலம் அப்படின்னா இலை விபூதி. அந்த இலை என்ன மரத்திலிருந்து வந்த இலை அப்படின்னா பன்னீர் மரங்கள். இந்த திருச்செந்தூர் பகுதியில் பன்னீர் மரங்கள் உண்டு. அந்த பன்னீர் மரங்கள்லாம் எப்படி அங்கே வந்ததுன்னா, சூரசம்ஹார போர் முடிந்த பிறகு தேவர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்தை விட்டு அகலாமல் நாங்கள் இங்கேயே தங்கி முருகப்பெருமானை தரிசித்து கொண்டிருப்போம் அப்படின்னு பன்னீர் மரங்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. அந்த பன்னீர் மரத்தில் பார்த்தா அந்த இலைக்கு 12 நரம்புகள் உண்டு. எத்தனை நரம்பு? 12 நரம்பு உண்டு. சூரசம்ஹார போர் முடிந்த பிறகு முருகப்பெருமான் தேவர்கள் அத்தனை பேருக்கும், இந்த போரில் பங்கேற்ற படை வீரர்கள் அத்தனை பேருக்கும் தனது 12 கைகளால் விபூதி பிரசாதத்தை கொடுத்தான. முருகப்பெருமானுக்கு 6 தலை, 12 கரம், 12 கரங்களால் கொடுத்த அந்த விபூதியானது பலருக்கும் பல பிணிகளை தீர்த்தது. அந்த 12 கைகள் தான் 12 நரம்புகளாக இந்த பன்னீர் மரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இலை விபூதி கிடைச்சதுன்னா முருகப்பெருமானே தனது கையால் தனது கரங்களினால் நமக்கு பிரசாதம் கொடுத்ததாக அர்த்தம். எவ்வளோ சிறப்பு பார்த்தீங்களா இலை விபூதிக்கு. இந்த இலை விபூதியை கொடுக்க சொல்லி முருகப்பெருமானே சொல்கிறான். அடுத்த நாள் என்ன பண்ணுறார்? இவருக்கு சந்தோஷம் வந்தாச்சு, ஏன்னா கூலி கொடுக்கறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தார். பணத்திற்கான வழி கிடைச்சாச்சு. அன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் வேலை முடிஞ்சு தொழிலாளிகள் போகிறப்ப எல்லாருக்கும் இலை விபூதி பிரசாதத்தை கொடுத்து அந்த பிள்ளையர்கிட்ட போய் பிரித்து பாருங்கள் அப்படிங்கிறார். எல்லாரும் போகிறாங்க. அந்த பிள்ளையார்கிட்ட போய் பிரித்து பார்த்தாங்கன்னா அந்த விபூதி தங்கமாக மாறி இருந்தது. ஒவ்வொரு தொழிலாளியும் என்ன பணி செய்தாரோ, எத்தனை மணி நேரம் பணி செய்தாரோ அவர்களது பணிகளுக்கு ஏற்ப தங்கம் கூலியாக கிடைத்தது. வெறும் விபூதி. அந்த விபூதி தங்கமாக மாறுகிறது. எப்படி? முருகப்பெருமானோட அருளால். இதை தினமும் பிரசாதமாக கொடுக்குறார். நான் முருகப்பெருமான் சொல்லிட்டார் இல்லையா, கையில் இவர் சொல்லிட்டார் கையில் காசு இல்லை, நான் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டு விட்டார். முருகப்பெருமான் இலை விபூதியை கொடுக்க ஆரம்பிச்சுடுன்னு சொல்லிட்டார். இவர் என்ன பண்ணுறார்? தினமும் இலை விபூதியை கொடுக்குறார்.
தினமும் வாங்குறாங்க தொழிலாளி, போய் பிள்ளையார்கிட்ட பிரித்து பார்ப்பாங்க, தங்கமாக இருக்கும். ஆஹா, இன்றைக்கு நமக்கு செஞ்ச வேலைக்கான கூலி கிடைச்சாச்சு அப்படின்னு அந்த தங்கத்தை எடுத்துன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே போயின்னு இருக்கு. எதுவுமே அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏதான ஒரு பிரேக் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடை வந்ததுன்னா தான் எல்லாமே ஸ்தம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ரயில்வேல ஒரு ரயில் போகிறது, காலையில் சென்னைக்கு வரணும், ஏதான ஒரு சிக்னல் கோளாறில் ஒரு ரயில் தாமதமாச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை ரயில்களும் தாமதமாகும். அதுபோல் இந்த கூலிக்கு நம்ம பொருள் கொடுக்கலை அப்படின்னா எல்லா வேலையும் நின்று போயிடும். ராஜகோபுர பணி, பொருள் வரத்து, மிச்ச சின்ன சின்ன வேலைகள் அத்தனையும் நின்றுவிடும். நல்லா போயிட்டே இருந்தது, திடீர்னு நின்று போச்சு. என்ன நின்று போச்சு? இந்த இலை விபூதி கொடுக்குறார் இல்லையா, இலை விபூதியை கொண்டு போய் இந்த தொழிலாளிகள் அந்த பிள்ளையார்கிட்ட டெய்லி பிரித்து பார்ப்பாங்க இல்லையா, தங்கமாக மாறி இருக்கும் இல்லையா, ஒரு நாள் வேலை முடிஞ்சு போய் பிரித்து பார்க்குறாங்க, விபூதியாக இருக்குது. விபூதியாக இருக்குது, தங்கமாக மாறலை. தொழில்கள் வேலை செய்வாங்களா? அந்த விபூதி தங்கமாக மாறினாத்தானே வேலை செய்வாங்க. அந்த விபூதியாகவே காணப்படுகிறது. இவற்றை சொல்கிறாங்க யார்? தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள்கிட்ட, சுவாமி விபூதி அப்படியே இருக்குது, தங்கமாக மாறலை அப்படிங்கிறாங்க. சுவாமிகள் கலங்குகிறார். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.